உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா தனபால் இருக்காரு, பால் இருக்காரு, சரிங்களா? அவங்ககிட்ட சொல்லுங்க, எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் உதவி பண்ணிக்கலாம், சரிங்களா? வேறு ஏதாவது டவுட்னா கேளுங்கம்மா. எனக்கு அவசரம் நிறைய வேலை இருக்கு. ஒரு 5 நிமிஷம் பேசி போகலாம் தான் ஓடி வந்தேன். காய்கறி பயிர் சம்மந்தப்பட்டது எதாவது இருந்தால் குறை தான் சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். அது டீகம்போஸ் ஆகிடும், ரைட்டா? கம்போஸ்ட் உரமாக ஆகிடும், சரியா? அது இல்லைன்னா ஒரு எருக்குழி நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்கும். அந்த எருக்குழியில் எருவு அந்த மாதிரி மேடான பகுதியெல்லாம் பண்ணக்கூடாது. எருவை ஒரு பள்ளத்தில் போட்டு அதில் அப்பப்போ ஒரு வாரமோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறையோ கொஞ்சம் தண்ணி தெளிக்கலாம். தண்ணி நிறைய இருந்தால் விட்டுடலாம். அப்படி விடும்போது சீக்கிரமாக நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்பட்டு சிதைப்பு நிறைய சிதைஞ்சு சீக்கிரமாக மக்கிற வேஸ்டான வைக்கல் அதெல்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் எல்லாத்தையும் அதிலே போட்டுருங்க. அதெல்லாம் தீ வைக்காதீங்க, அப்படி போட்டுருங்க. அப்படி இல்லை குப்பையை மீறி நம்மகிட்ட நிறைய இருக்குதுன்னா நீங்கள் இப்போ அது செடி இருக்குது, அந்த செடியை சுற்றி என்ன பண்ணணும், மூடாக்கி போட்டுருங்க. அதை என்ன பண்ணணும், மூடாக்கி போட்டுருங்க. மூடாக்கி போட்டுட்டா நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீர் இந்த மூடாக்கி போடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, இப்போ மண்ணில் அடியில் மண்புழு இருக்கா, ஈரப்பதத்து இந்த செடியோட வேரோட வந்து இந்த மக்கிய சாப்பிட்றதுக்கு அதில் ஈரப்பதம் வந்துச்சுன்னா அதை சாப்பிட்றதுக்கு மண்புழு வரும், நிறைய நுண்ணுயிரிகள்லாம் வரும், நல்ல உலகொழுப்பு தன்மையை தெரியாத வேரோட ஏற்படுது. ஆக அப்போ என்ன செய்யும், இதை கொஞ்சம் ஆறுன கஞ்சியில் ஒரு அண்ணன் கூட கஞ்சி எடுத்துங்க. அந்த கஞ்சி அந்த அணுக்களை எடுத்து இது சாப்பிட்டு இது டெவலப்மெண்ட் ஆகி அதை கொண்டு நீங்கள் எருவில் சேர்க்கணும். எருவில் சேர்த்து கிளையிற 2 நாள் வச்சு போட்டு அப்போ 60 நாள் பொறுத்து நட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப விலை கம்மி. இது வந்து நுண்ணுயிர். அதனால் இது சேர்க்கும்போது நிலத்தினுடைய வளம் பொழப்பொழப்பு தன்மை அதிகமாகி உயிரணுக்கள்லாம் நிறைய உற்பத்தியாகி மண்ணை வந்து வளப்படுத்திடுது. அதுக்கப்புறம் நீங்கள் கத்திரி நட்டிங்கன்னா இந்த தண்டு துளைப்பான் இல்லை அதெல்லாம் பின்னாடி கிளாஸுக்கு வருது, அது சம்மந்தமெல்லாம் வருவாங்க. இன்னும் சில பெரிய அதிகாரிகள்லாம் வராங்க, அது சம்மந்தமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய் இதெல்லாம் தடுத்து நல்ல வீரியமாக வளருது. அதே மாதிரி கத்திரிக்காயும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அசிபேட் அடிச்சா என்னங்க பண்ணுவோம், கத்திரிக்காய் சாப்பிடலாமா? கடைசி வரையும் ஒரே ஏவனாக இருக்கும், சரிங்களா? அதுபோல் நடும்போது வந்து முடிச்சு கிளிங்க வச்சு நடுங்க. இப்போலாம் முன்னெல்லாம் 1.5 அடிக்கு ஒன்று தான் நடுவாங்க கத்திரிக்காய். 2 அடி கால் போட்டு 1.5 அடி. பழைய காலத்தில் சொல்லுங்கள். பழைய காலத்தில் ரொம்ப கிட்ட நட்டு காய் வரல, எல்லாம் ஒன்றோட ஒன்று மூடிக்கணும், செடி பெருகிறது கூட கஷ்டம். இப்போல்லாம் வந்து ட்ரிப்பு முறையில் 2.5 அடிக்கு ஒரு செடி வரும், நல்ல காற்றோட்டம், நல்ல வசதி, அருமையான மகசூல். அந்த மாதிரி அதை பராமரித்து அந்த இடைவெளியெல்லாம் பார்த்து அதுக்கு ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா செஞ்சு சிறப்பாக இருக்கும். நமக்கு நல்ல மகசூல். அடுத்தப்பல நமக்கு துணை வேளாண்மை பகுதி அந்த பயிரில் போய் நம்ம பார்க்கணும். அந்த பயிர் ரெகுலராக போட்டு அதை பார்த்து அப்பப்போ என்ன செய்யணும், அது என்ன பூச்சி இருக்குது, என்ன நோய் இருக்குது, என்ன மருந்து அடிக்கணும், அதை நன்மை செய்யக்கூடிய கெட்ட செய்யக்கூடிய பூச்சி இருக்குது. நம்ம பயிரில் போய் பார்த்தோம்னாக்கா நிறைய பூச்சி கலந்து போடும். அது எல்லா பூச்சியும் நம்ம பயிர் கெடுதல் செய்யக்கூடிய அப்படின்னு பார்த்தா கிடையாது. கேள்விப்பட்டீங்கன்னா நல்ல செய்யக்கூடிய பூச்சியும் இருக்குது. நல்லது செய்யுதுன்னா என்ன பண்ணுது, காலில் உடம்புலாம் வந்து அந்த மகரந்தை வந்து ஒட்டிக்கும். அது அயல் மகரந்த சேர்க்கை. சரி, இப்போ தன் மகரந்த சேர்க்கை நடந்து ஒரு விதை உற்பத்தி ஆகுது, விதை அயல் மகரந்த சேர்க்கை நடந்து ஒரு இது உற்பத்தி ஆகுது. இப்போ தன் மகரந்த சேர்க்கைன்னா என்னன்னு தெரியுமா? அயல் மகரந்த சேர்க்கை புரிஞ்சிச்சுல, அந்த பூவில் இருந்து அதே மகரந்த இருந்துச்சுன்னா தன் மகரந்த சேர்க்கை. அயல் மகரந்த சேர்க்கைனா என்ன, இந்த பூச்சி அந்த தேனி பூச்சி இங்கே தேன் குடிச்சிட்டு இன்னொரு விவசாய நிலத்தில் அதே பயிர் ஒரு இடத்துக்கு போகும். அங்கே போய் தேன் குடிக்கும்போது இந்த பூவில் ஓட்டின்னு போனோம்னா அந்த காலில் உடம்புல ஓட்டின்னு போவோம். அங்கே போய் பண்ணும்போது அங்கே அந்த பூவில் இருந்து அது மகரந்த சேர்க்கை இருந்து அது காய் பிடிச்சி விதை உற்பத்தி ஆகும். அப்படி உற்பத்தி
அது அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம். இப்போ இந்த விதையும் எடுத்து போட்டு பாருங்க, அந்த விதையும் எடுத்து போட்டு பாருங்க. எது நல்லா இருக்குன்னா அயல் மகரந்த சேர்க்கை வந்து பாருங்க, அப்படி உற்பத்தி ஆகிற அந்த விதை இருக்கு பாருங்க, அது ஜீவியமாக இருக்கும். அப்போ எப்பவுமே அயல் மகரந்த சேர்க்கைனா விரும்பத்தக்கது. இப்போ எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இதை செஞ்சது யாரு? ஒரு பூச்சி, அது தேனி பூச்சி. அப்புறம் பட்டாம்பூச்சி கூட இருக்குது, நிறைய பட்டாம்பூச்சி அது வந்து இந்த மகரந்த சேர்க்கை. இது வந்து ஒரு நன்மை தான் செஞ்சுட்டு போகிறாரு, வேறு எந்த கெடுதலும் நம்ம பயிர் செஞ்சுட்டு போகிறது கிடையாது. தேனி, பட்டாம்பூச்சி, இது ஒன்று. அடுத்து குலவி பார்த்துருக்கலாம் நீங்கள், குலவி பார்த்துருக்கோம். அதுவும் பயிருக்கு எந்த கெடுதலும் பண்ணது, நன்மை தான் செய்யலாம். எப்படி நன்மை செய்யலாம் அப்படி அது என்ன பண்ணுறாருன்னா, தேன் குடிக்கலாம் கிடையாது, மகரந்த சேர்க்கலாம் பண்ண கிடையாது. அதுக்கு தேவையான தீனி என்னன்னா புழுக்கள். அந்த புழுக்கள் வந்து பயிரில் இருக்கும், அங்கங்கே இலையை சாப்பிட்டுட்டு இருக்கும். அந்த புழு வந்து இலையை சாப்பிட்டுட்டு இருக்கும், நம்ம பயிருக்கு கெடுதல் பண்ணிட்டு இருக்கோம். இலையை கடிச்சிட்டோம், பூவை கடிச்சிட்டோம், காயை கடிச்சிட்டோம், அது இருக்கு இல்லையா, அந்த பொறி வந்து அந்த பொறி வந்து என்ன பண்ணுதுன்னா, அது இலையை கடிக்காது, காரை உறிஞ்சாது, பூவை கடிக்காது, காயை கடிக்காது, எதுவும் கடிக்காது. பொறி வந்து அந்த பொறி வந்து என்ன பண்ணுன்னா, ஏற்கனவே நம்ம பயிரில் பேன் இருக்கும், இலைப்பேன் இருக்கும், அசுவினி இருக்கும். அசுவு தெரியல, அசுவினி இருக்கும், இலைப்பேன் இருக்கும். இலைப்பேன் கண்ணு சாதாரணமாக தெரியாது, அது இலையை